ஹைலி சீரியல்ல இருந்து ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூரணியை வசமா சிக்க வைக்கணுங்கிறதுக்காக பூரணி கூடவே சுத்திட்டு இருந்த அந்த பரத் பூரணியை சிக்க வச்சுட்டு அவர் தப்பிச்சிருக்காரு. ஆனா அவர் தான் அந்த கொலையை பண்ணினாருன்னு அயலி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படியோ அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பூரணி அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணலைன்னு நிரூபிக்கிறாங்க அயலி. ரித்திகாவோட ஈகோவும் அகங்காரமும் நாளுக்கு நாள் அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதை பார்த்த அயலி இவளை எப்படி தான் நம்ம மடக்கி அடக்கி ஒடுக்கி கொண்டு வரது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ரித்திகா தூங்கி எழுந்திருச்சு. அப்படியே நைட்டியோடவே மாடியிலேருந்து கீழே வர்றாங்க. இங்கே அயலி உதய பெருமாள் இவங்க எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்பி ரெடி ஆகி எல்லாரும் சுற்றி உட்காந்து ஆஃபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டியோட ரித்திகா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் இப்படி வராளே அப்படின்னு அயலி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேராக வந்ததும் எல்லாத்துக்கிட்டையும் குட் மார்னிங் சொல்லிட்டு உதய பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ரித்திகா, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணுங்கிறாங்க. என்னம்மா, என்ன சொல்லுன்னு கேட்குறாரு. ஆமாம், என்ன ரித்திகா, கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாதா? மணி என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் கழிச்சு தான் எழுந்திருப்பியா? அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இருக்கும்போது இப்படி நைட்டியோட வந்து நிற்கிற, இது குடும்ப பழக்கம் இல்லை வழக்கம் இல்லைங்கிறாங்க இந்திராணி. போது நிறுத்துங்க, நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச வரல, என் மாமனார்கிட்ட பேசிட்டு இருக்கேன், குறுக்க பேசாதீங்கிறாங்க ரித்திகா. மாமா, இன்னைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் செய்ய போறேன், அதுக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ரித்திகா உதய பெருமாள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்னம்மா விஷயத்த சொல்லுன்னு உதய பெருமாள் கேட்கும்போது அப்பதான் ரித்திகா சொல்றாங்க, அந்த வீட்டில் ஒரு பெரிய குண்டே பூகம்பமே வெடிக்குது. ரித்திகாவோட ஆசை ரொம்ப பெரிய ஆசை, பேராசையாகவும் இருக்குது. இதை பார்த்து அயலி அடிச்சு, என்ன இவ கொஞ்ச நாள் கூட அமைதியாக இருக்க மாட்டா போல இருக்கே, பெரிய பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ரித்திகா அவங்க மனசில் உள்ள விருப்பத்தை சொல்கிறாங்க. அதாவது மாமா, நான் இனிமேல் கம்பெனியில் ஒரு பொறுப்பு எடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி, எது பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? என்ன பொறுப்பு எடுக்க போகிறதா இருக்கீங்க? முடிவை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவசரப்படாதீங்க, சொல்லறது தானே வந்திருக்கேன் அப்படின்னு ரித்திகா முள்ள பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் இன்னையிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகலான்னு இருக்கேன் மாமா, நான் சிஓ போஸ்ட் எடுத்துக்கலான் இருக்கேன், அதுக்கு தான் உங்களோட ஷைன் அனுமதி வேணும், ஆசீர்வாதமும் வேணும்னு கேட்குறாங்க. ரித்திகா சொன்னதை கேட்டதும் அங்கேருந்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. காவிலான்னு பார்த்துட்டு இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுன்னு சிரிக்கிறாரு. என்னது, ஏன் நான் என்ன சொல்லிட்டேன்? எல்லாரும் உட்காந்துருந்தவங்க எழுந்திரிச்சிட்டிங்க, என்ன அவ்வளோ பெரிய ஷாக்காவாக சொல்லிட்டேன்? ஒரு சாதாரண விஷயம் தானே, நான் சிஓ ஆகிறதுல உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? உட்காந்தே கேட்கலாமே. சொன்னதுமே எனக்கு இவ்வளோ மரியாதையாங்கிறாங்க ரித்திகா. சிஓ ஆக போறேன்னு தானே சொன்னேன், இன்னும் நீங்கள் எனக்கு இன்னும் அந்த பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவ்வளோ மரியாதையான்னு ஆசைப்பட்டு கேட்குறாங்க ரித்திகா. ரித்திகா, நீ என்ன பேசுகிற? எல்லாம் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா, இல்லை விளையாட்டு போல் பேசிகிட்டு இருக்கியா? சிஓ ஆகிறது ஒன்றும் அவ்வளோ ஒரு எளிதான விஷயம் கிடையாது. அதுக்கு தனி திறமை இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சாதாரணமாவெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு வந்ததுமெல்லாம் அந்த மாதிரி ஒரு பதவியை ஏற்றுக்கவும் முடியாது, அதில் எந்த நுணுக்கமும் தெரியாத நீ எதையும் செய்யவும் முடியாதுங்கிறாங்க இந்திராணி. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் படித்தவ தானே, கொஞ்ச நாள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் நானும் கற்றுக்க போகிறேன், இது என்ன பெரிய விஷயமா? உங்களை விட எல்லாமேயும் டேலண்ட் உள்ளவளாக தான் இருக்கேன், அதிகமாக படிச்சிருக்கேன், உங்களை விடவே எனக்கு திறமையும் இருக்குது, என்னாலையும் முடியுங்கிறாங்க ரித்திகா. ஆயிலே வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் ரித்திகா, நீ பேசிகிட்டு இருக்கிறது பெரிய தப்பு, மரியாதையாக நீ உள்ளே போ, இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் பேசாதீங்கிறாங்க அயலி. ஏய், முதல்ல நீ எதுக்கு இப்போ இதில் மூக்க நுழைக்கிற? நான் என் மாமனார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் விஷயமா நாங்கள் பேசும்போது நீ மூக்க நுழைக்காத, உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி? ஒழுங்கு மரியாதையாக ஓரமாக நெல்லுங்கிறாங்க ரித்திகா. ரித்திகா, நீ நைட்டெல்லாம் சரியாக தூங்கலைன்னு நினைக்கிறேன், எதையோ நினச்சிட்டு இப்படி டென்ஷனாக இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ இப்படி வந்து உளறிக்கிட்டு இருக்க. இப்போ யார்கிட்ட என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா? இது பேச வேண்டிய நேரம் இது இல்லை, மரியாதையாக நீ உள்ளே போறியா இல்லையா அப்படின்னு அயலி அதட்டவும், ஏண்டி நான் தான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது, என் விஷயத்தில் நீ மூக்க நுழைக்காத, ஓரமாக நெல்லு, முறைகிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு எனக்கே நீ அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு ரித்திகா ரொம்ப அனாவசியமாக அயலியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பாக நான் ஆஃபீஸ்க்கு வரத்தான் போகிறேன், அந்த பதவியை நீங்கள் எனக்கு கொடுத்து தான் ஆகணுமாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க ரித்திகா. ரித்திகா, நீ எழுந்திரிச்சு வந்த நேரத்தை பார்த்தியா? நீ எந்த நிலைமையில இருக்க? இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு நாகரிகமா டீசெண்டா இருக்காங்க, இதை நீ பாத்தியாங்கிறாங்க. ஏய், நான் சிஓ போஸ்ட் எடுக்கிறக்கும் இதுக்கு என்னடி சம்மந்தம்? நீ பேசாம அமைதியா இருன்னு சொன்னா கேட்கவே மாட்டியா? உன்னை எத்தனை தடவை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப எனக்கு முன்னாடி வந்து பேசிட்டே தான் இருப்பியா அப்படின்னு ரித்திகா பேசுவோம். இங்க பாருடி, முதல்ல நீ என்ன நிலைமையில இருக்கேங்கிறத கொஞ்சம் யோசி. முதல்ல உன்னையே ஹேண்டில் பண்ணிக்க முடியல, எந்த டைம்ல எழுந்திரிச்சிருக்க, எழுந்திரிச்சு வந்து எப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. ஆனால் இந்திராணி அண்ணி எப்படி இருக்காங்க என்னங்கிறத நீ பார்த்தியா? அவங்களுக்கு இப்பவே பாரு என்ன வித்தியாசம் இருக்குன்னு. இது தெரியாம நீ போய் உள்ள நுழையிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆபீஸ் பத்தின விஷயம் என்ன தெரியும்னு நீ இந்த ரூல்ஸ் பேசிட்டு இருக்கிற. ஒழுங்கா உன்னை நீயே சரிப்படுத்திக்க தெரியல, நீ எப்படி போய் ஆபீஸ்க்குள்ள நிர்வாகம் பண்ண போற? நீ நடந்துக்கிறது ஒழுக்கமா இருந்தா கண்டிப்பா நிச்சயமா இந்திராணி அண்ணியே பார்த்துட்டு அந்த பொறுப்பை உன்னையே கூப்பிட்டு உன்கிட்ட கொடுப்பாங்க. மெயின்டைன் பண்ண தெரியாத உன்கிட்ட அந்த பொறுப்பை அப்படி கொடுக்கவும் முடியாது, அதை
கொடுத்தாலும் சரியா இருக்காது ரித்திகா. உனக்கு இன்னும் பக்குவம் வரலைங்கிறாங்க அயலி. அவங்களே கொடுத்தாலும் நீ தட்டி விட்டுருவ போல இருக்கு. மரியாதையா இருன்னு நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டியா, அடங்கவே மாட்டியா அப்படின்னு ரித்திகா அயலிய ரொம்ப கேவலமா வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்திராணி இதுக்கப்புறமா இவளை பேச விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு, இதை பாரு ரித்திகா, இந்த கனவுகள்ல இருந்து முதல்ல நீ வெளியே வா. உன் வேலைகளை கரெக்டா ஒழுங்கா செய்யப்பாரு. சிஓ போஸ்ட் ஒன்றும் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அந்த பொறுப்புகளை உன்னாலையெல்லாம் சமாளிக்க முடியாது. இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் நீ எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீ கொஞ்ச நாள் ஃப்ரீ ஆயிரு, உன் வேலையில நீ கரெக்டா செஞ்சுட்டு அப்படின்னு இந்திராணி பொறுப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உதய பெருமாள், ஏமா ரித்திகா, இப்பதான் உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குங்க. வெளியில போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தாராளமா வாழ்ந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு ஏமா இந்த மாதிரி ஒரு சிக்கலான விஷயங்களை எடுத்து நான் செய்யறேன்னு பிடிவாதமா நிக்கிறேன். நீ கேட்டதுமே இவ்வளவு பெரிய பொறுப்பை அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியாதுமா. அதுக்குன்னு ஒரு தனி திறமை, அனுபவம் இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியும். டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த பொறுப்பை கொடுக்கவும் முடியாது. அந்த இடத்துல வந்து அவ்வளவு சீக்கிரம் உட்காரவும் முடியாது. இந்திராணியும் உதய பெருமாள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆயிலி ரித்திகா கிட்ட சொல்றாங்க, இதை பாரு ரித்திகா, நீ செய்யறதெல்லாம் சரியில்லை. நானே சித்தி கிட்ட போன் பண்ணி உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரித்திகா அயலியை முறைக்கிறாங்க. இந்திராணி போறதை பார்த்து விரைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்களாட்ட, மாமா கிட்ட தானே இந்த போஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்திராணி இது கொடுக்க மனசு இல்லாம எப்படி தட்டி கழிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த அயலி ஒரு பக்கம் என்னை இந்த போஸ்ட் எல்லாம் எடுத்துக்காதேன்னு இவ ஒரு பொறாமையில என்னை பத்தி எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்க போறா. பாத்தீங்களா, ஏன் தான் இவங்க 2 பேத்துக்கு இவ்வளவு பொறாம. ஆனா மாமாவே கொடுக்குறேன்னு சொன்னாலே இவங்க 2 பேரும் தடுத்துருவாங்க போல இருக்கே அத்தை அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இப்போதைக்கு நீ இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அதுக்கு ஒரு நேரம் காலம் வரட்டும். நானே பேசி அந்த சிஓ போஸ்டை நான் வாங்கி தரேன். நீங்க அமைதியா இரு. இந்திராணி அந்த பதவியில இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரமா அந்த போஸ்டிங்கை உனக்கு கொடுக்க மாட்டா ரித்திகா. அதை எப்படி வாங்குறது, அதை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். அதன்படி நீ நடந்துக்கோ. கண்டிப்பா இந்திராணி அதை விட்டு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்றாங்க செல்வநாயகி. இதை கேட்டு அமைதியா இருக்காங்க ரித்திகா. பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த ரித்திகா ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாளோன்னு சொல்லி சலிச்சு போய் ரூமுக்கு வராங்க. அப்போ சிவா அயலி கழுத்துல கிடக்கிற தாலியை பார்த்துட்டு, ஆமா என்ன அயலி, இந்த தாலிக்கு மதிப்பு கொடுக்குறியான்னு கேட்டுட்டு இருக்கும்போது 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா இந்திராணி வராங்க. இந்திராணியை பாக்குறாங்க. இருந்தாலும் பட்டும் படாம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன் இந்த தாலிக்கு மதிப்பு கொடுக்கணும் தானே, நானும் ஒரு பொண்ணு தானே, தாலியோட மதிப்பு என்னங்கிறது எனக்கும் தெரியுங்கிறாங்க. இந்திராணி என்னது அயலி தாலியை பத்தி பேசிட்டு இருக்கா, அப்போ அவளோட கருத்து தான் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்திராணி. அயலி இந்திராணியை பார்த்துடுறாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறத இந்திராணி மேடம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம பெருந்தன்மையா தான் பேசிக்கணும்னு நினைச்ச அயலி, என்னாச்சு ஏன் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க? இப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் தாலியை கட்டின கையோட அதை கழட்டி வச்சிடறாங்களே, அந்த மாதிரி நானும் கழட்டி வச்சிருவான்னு நினைச்சிங்களா? நீங்களே கழட்ட சொன்னாலும் நான் அதை கழட்ட மாட்டேன். அதனோட மதிப்பும் பெருமையும் என்னங்கிறது எனக்கும் தெரியும். நீங்க கட்டின தாலி அவ்வளவு சீக்கிரம் நான் கழட்டி வச்சிருவேன்னா என்ன? தவிர குடும்ப பொம்பளைங்க யாரும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யவும் மாட்டாங்க வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க அயலி பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த பக்கம் இந்திராணி நிக்கிறாங்கன்னு சிக்னல் கொடுக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சிவா, ஓ அப்படியா, உன் மனசுல என்ன பத்தின கருத்துக்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இப்படி கேட்டேன் அயலி அப்படின்னு சொல்லி மாத்துறாரு சிவா. எனக்கு தெரியுமே 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப தாலியை பத்தி இவ்வளவு விவரமா என்கிட்ட நீ கேட்கும் போது என் மனசுல உள்ளது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே இப்படி என்கிட்ட கேட்ட சிவா அப்படின்னு அயலி கேட்கும் போது சிவாவும் ஆமா ஆமான்னு தலையசிக்கிறாங்க. இந்திராணிக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா இந்த நேரத்துல இருக்காக இந்த தாலியை கழட்டி வைக்கலையான்னு இவன் கேட்குறான். அவளும் நான் எதுக்கு கழட்டி வைக்கணும்னு தாலியை பற்றி பெருமையாக சொல்கிறான். ஆனால் இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா யதார்த்தமாக தெரியலையே, ஏதோ ஒன்றை மறைக்கிற மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும் அப்படின்னு இந்திராணிக்கு மேலும் மேலும் அயலி சிவா மேலே சந்தேகம் வந்துட்டே இருக்குது. இந்திராணி வந்து சிவாவையும் அயலியும் சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பக்கமாக ரித்திகாவும் சாப்பிட ரெடியாகி வந்திருக்காங்க. சாப்பிட போகும்போது இந்திராணி உட்கார்ற சேரில் தான் போய் ரித்திகா உட்காடுறாங்க. இதை பார்த்து அயலி, இது என்ன இவ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காளே, இந்திராணி அன்னிக்கிட்ட தான் வம்பு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இந்திராணி அந்த இடத்துல உட்காரக்காக வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அயலி சொல்றாங்க, ரித்திகா உனக்கு சீட் இங்க இருக்கு, இங்க வந்து உட்காருவா, அது அண்ணி உட்கார இடம், இங்க வா அப்படின்னு கூப்பிடுவோம். நான் இங்க உட்காந்து சாப்பிட்டா சாப்பிடக்கூடாதா, நான் இங்க தான் உட்காருவேன், எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்குங்கிறாங்க ரித்திகா. இதை பக்கம் செல்வநாயகி சொல்றாங்க, இதை பாருமா ரித்திகா, அங்க எப்பவும் இந்திராணி தான் உட்காருவா, நீ உங்க கபிலனுக்கு பக்கத்துல வந்து உட்காருவான்னு கூப்பிடுறாங்க. அப்படியெல்லாம் வர முடியாது, எனக்கு எங்க தோணுதோ அங்கதான் நான் உட்காந்து சாப்பிடுவேங்கிறாங்க. இதை பார்த்து இந்திராணி, பரவாயில்ல சாப்பாடு எங்கதான் சாப்பிட்டா என்ன, பரவாயில்ல சித்தி நான் இந்த பக்கமே உட்காந்துக்கிறேன்னு இந்திராணி விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அயலி, இந்த ரித்திகா செய்யறது பெரிய தப்பா இருக்கு, இந்திராணி மேடத்துக்கிட்ட அடிக்கடி மோதிக்கிட்டே இருக்கா, இதனால எங்க போய் முடிய போகுதோ தெரியலையேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அயலி சொன்னாலும் ரித்திகா கேட்கற நிலைமையில கபிலன்கிட்டயும் எதிர்த்து பேசிக்கிட்டு இந்திராணியை மட்டம் அடிக்கிறாங்க. ரித்திகா சாப்பிடும்போது கூட தோரணையா கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த இந்திராணி இவளுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு முடிவோடு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.